ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். நம்மளோட அனட் அம்பானி, ராதிகா இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட திருமணம் நடந்து வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டமும், அது மட்டும் இல்லாமல் சங்கர் படத்தோட செட் லெவலுக்கு இங்கே போய் தெரில எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி கல்யாணம் அப்படின்றது நடைபெற்றுச்சு. கல்யாணமே அப்படி நடக்கும்போது ஹனிமூன் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப மெய் செலுத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அம்பானி அவர்கள் தனியாக ஒரு ஐலாண்ட், அதாவது ஒரு தீவில் கிட்டத்தட்ட வாட்டர் ஸ்லைடிங், வாட்டர் பெட்டு அப்படின்னு சொல்லி தண்ணியிலே மிதந்து ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள், ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு தண்ணி அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா. சின்ன வயசுலேருந்தே தண்ணியை பார்த்தாலே அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க மொத்தமே நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ், அதாவது நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வாட்டர் ஸ்லைடிங் கேம்ஸ்லாம் அந்த ஐலாண்டில் இருக்கா மாதிரி நிறைய சஃபாரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். முழுக்க மொத்தம் தண்ணியிலே அப்படியே குதித்து ஓடி ஆடி விளையாடுற மாதிரி கப்புள்ஸ்க்கான ஒரு சில கேம்ஸ்லாம் அதில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம்ஸில் நம்மளோட மொத்தம் முழுக்கவே அனத் அம்பானியும் ராதிகாவும் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அது எல்லாமே ஒரு ப்ரைவேட் கேம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஃபுல்லாகவே வாட்டரான பெட்டு, வீட்டுக்குள்ளேயே வாட்டரான பெட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தீவில் இருக்க கடலில் சும்மா போய் விளையாடாமல் அங்கே வாட்டர் பெட் அரேஞ்ச் பண்ணி அந்த வாட்டர் பெட்லேயே விளையாடுறது, ஸ்விம்மிங் பூலில் வாட்டர் பெட் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயும் வாட்டர் பெட் இருக்கிறதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே தண்ணினால் மிதங்கப்பட்ட ஒரு தீவில் தண்ணிக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்கா மாதிரி 2 பேரும் அவங்க ஹனிமூனை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆகி, என்னப்பா இது பயங்கர ஜாலியாக இருக்காரு அனட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பையனோட வாழ்க்கையில் நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கும் சமயத்தில் இப்போ தான் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பர்சனலாக பார்த்த அம்பானி அவர்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காம். ராதிகா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அனட் அம்பானி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத ஃபோட்டோஸை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸாக பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோட் திரைப்படத்தில் நடித்த நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் பார்த்துருக்காரு படத்தில். அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு சூப்பரான கருத்தை சொல்லியிருக்காராம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் வேலைகள் முதல் ஹாஃபுக்கு மட்டும் முடிஞ்சிட்ருக்கு, அந்த படத்தை முதல் ஹாஃப் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. சரி, நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படக்குழு அவருக்கு காமிச்சிருக்கும் போது படம் சும்மா தெரிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் இல்லாமல் அப்படியே எனக்கு புல் அரிக்குது, கூஸ் பம்ஸாக இருக்குது, மெய்சில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம நடித்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கே பிரம்மாண்டமாக இருக்குது, படம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுவை கட்டி பிடிச்சி ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாராம். ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. படத்து மேலே இருக்க அதிகரிப்பை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குதா அப்படி தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை.